Rubilux Rockfort Paints. காவல்துறையிலேயும் சில கருப்பாடுகள் இருக்கு. அவங்க பேரில் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். சிலரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டுமே காரணம் இல்லை, நிறைய பேர் அதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஊர்லேயே ஏலம் விடுவாங்க. கிராமத்தில் யார் இந்த ஒரு வருஷத்துக்கு சாராயம் எடுத்துக்கலாம், நீ எவ்வளோ எடுக்கிற, நான் 5 லட்சம், நான் 8 லட்சம், 10 லட்சம் அப்படின்னு விடுவாங்க. அந்த 10 லட்சத்தை வாங்கி அந்த ஊரில் கோயில் திருவிழா நடத்துவாங்க. ஆக அந்த ஊரில் போய் போலீஸ் பிடிக்க போனால் காலையில் 4 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். என்ன நடக்குதுங்கிறது கண்காணிக்கணும். முதல்ல அதுக்கு துப்பு வைக்கணும். அந்த கள்ளச்சாராயங்கிறது எப்படி காய்ச்சுறாங்க அப்படின்னா, ஒரு பேரல் எடுத்து அந்த பேரலில் சென்டராக ஒரு இடத்துல போட்டு ஒரு 50 கிலோ சர்க்கரை, அதாவது யூஸ் ஆகாத சர்க்கரை, அதை போட்டு அது கூட தண்ணியை ஊற்றி அது கூட அந்த பேட்டரி செல்லு, மரப்பட்டை, வேலை மரப்பட்டை, ஒரு லேடி கள்ளச்சாராயம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கேஸ் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. அந்த ஊருக்குள்ளேயே போக முடியாது. அந்த ஊரோட அமைப்பு எப்படின்னா, மெயின் ட்ரங்க் ரோட்லேருந்து அந்த ஊர் வரைக்கும் காலியாகவே இருக்கும் இடம். இந்த பக்கம் இங்கேருந்து போலீஸ் ஜீப் திரும்புனா அவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு போனால் எதுவுமே இருக்காது, ஸ்மெல்லு தான் இருக்கும், பிடிக்கவே முடியாது. இது மாதிரி ஒரு 4-5 சம்பவங்களில் போய் அந்த இடத்துல போய் பார்த்து அங்கே சாராயம் வித்து உண்மை தான், அந்நேரம் தான் வித்தான்னு தெரிஞ்சு அவங்க பேரில் நான் அப்ஸ்காண்டிங் எஃப்ஐஆர் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு நாள் இவங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண் காவலர்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு காவல்துறை வாகனம் இல்லாமல் வேறு வாகனத்தில் போனோம். வேறு வாகனத்தில் போய் இருட்டுற சமயத்தில் தான் வண்டி வந்தால் தெரியாது, லைட்டே போடாமல் போய் அவங்க போய் பிடிக்க போனோம். அவங்க குடிசை வீடு தான், உள்ளே போய் இது பண்ணிவிட்டு அந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. பொதுவாக மதுவிலக்கு அமல்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அது அமல்படுத்தினா கள்ளச்சாராயம் வந்துடும் அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி மது அமலில் இருக்கும்போதே கள்ளச்சாராயம் விற்கப்படுது. இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுவிலக்கு அமல் பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு ஏடிஜிபி தலைமையில் இருக்காங்க டீமு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 3 யூனிட் இருக்குது. அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ், அவருக்கு கீழே 2 சப் இன்ஸ்பெக்டர், அவருக்கு கீழே 2 ஹெட் கான்ஸ்டபிள், 10 கான்ஸ்டபிள்ஸ். இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் 3 யூனிட் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் யூனிட் இருக்குது. அது போக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஏடிஎஸ்பி, ஒரு டிஎஸ்பி இருக்காங்க இந்த மதுவிலக்கு அமல் பிரிவுக்கு. இங்கே என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்ல வரணும்னா, அவங்க நிறைய கேஸ் போட்டிருக்காங்க, நிறைய பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டிருக்காங்க. இந்த டாஸ்மாகில் விலை அதிகமாக இருக்கிறதுனால பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, குறைவாக கிடைக்கக்கூடிய போதைக்கு திரும்பிடுறாங்க. அதுதான் இப்போ கஞ்சா மெயினாக இந்த கஞ்சாவுக்கு காரணமே என்னென்னா, அந்த கொரோனா பீரியடில் மதுக்கடைகள் கிடையாது, அரசு மதுக்கடைகள். அப்போது அதுக்கு மது போதைக்கு அடிமையானவங்க போதைக்காக அடுத்த இதுக்கு போகிறப்போ அவங்களுக்கு கிடைச்சது ஆப்ஷன் கஞ்சா. அதனால் கஞ்சா பக்கம் திரும்பிட்டாங்க. அது 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபாய்க்கு சின்ன பாக்கெட்டில் கிடைக்குது, ஒரு நாளுக்கு தேவையான போதையை கொடுக்குது. அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அதனால் இப்போ கஞ்சா ஜாஸ்தியாகி அதுக்கு கஞ்சா 2.1, 3.0, 4.0ன்னு அது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மதுவிலக்கு அமல் பிரிவையும் அந்த கஞ்சா பிடிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்குது, என்ஐபின்னு சொல்லுவாங்க, நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ், 2ஐயும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ணி அது தவிர ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு டிஎஸ்பி லெவலில் இதுக்கு இன்டெலிஜென்ஸ்க்கு போட்டிருக்காங்க. இவ்வளோ பண்ணியும் இதுக்கு மேலே இது நடக்குன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அதோட விலை கம்மியாக இருக்க காரணம். அதனால் அதை நோக்கி போகிறாங்க. ரெண்டாவது, அந்த விற்பனை ஹெவியாக இவங்களால் தடுக்க முடியல. ஏன்னா இந்த மதுவிலக்கு அமல் பிரிவில் அவங்க போடக்கூடிய வழக்குகள் எல்லாமே பெயிலபிள் கேஸ் தான். அதாவது சாராயத்தில் விஷம் கலந்துருக்கு அப்படிங்கிறனால மட்டும்தான் அது நான் பெயிலபிள். மற்ற கேஸ் எல்லாமே பெயிலபிள். ஒன்று அவங்களே விட்டுடலாம் பெயிலில் போலீஸு, இல்லை கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னா கோர்ட்லேயே விட்டுருவாங்க. ஆக அவங்களுக்கு தப்பு செஞ்சுட்டு உடனே ஜாமீனில் போயிடுறாங்க. அதனால் பயம் இல்லாமல் போயிருக்கு. அதுவும் ஒரு காரணம். இந்த மதுவிலக்கு அமல் பிரிவில் இந்த மதுவிலக்கு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தை திருத்தணும், பெயிலில் வரக்கூடிய அளவுக்கு பண்ணணும். ரெண்டாவது, இப்போ இவங்க இறந்து போனது எல்லாமே மெத்தனால், மீத்தேல் ஆல்கஹால் அப்படிங்கிற சாராயத்தை இருந்தே இறந்து போயிருக்காங்க. ஈத்தேல் ஆல்கஹால் தான் சாராயம், மனிதர்கள் குடிக்கக்கூடிய சாராயம். இப்போ மது நம்ம டாஸ்மாக் கடையிலாம் விற்கிறாங்க இல்லையா, அது ஈத்தேல் ஆல்கஹால். அந்த ஈத்தேல் ஆல்கஹாலில் 30% வரைக்கும் ஆல்கஹால் இருந்துன்னா குடித்தா மனிதனுக்கு ஒன்றும் ஆகாது. அதுக்கு மேலே உயிருக்கு ஆபத்து. ஆனால் அந்த மீத்தேல் ஆல்கஹால்ங்கிறது என்னென்னா, இந்த ஈத்தேல் ஆல்கஹால் எத்தனால், அது எத்தனால், இது மெத்தனால். அந்த எத்தனாலில் சில கெமிக்கல்களை சேர்ந்து அதை மாத்திரைகள் செய்யவோ, லேபரேட்டரி அந்த யூசேஜுக்கோ
அதே மாதிரி ஒரு சில கம்பெனிகளில் சில மருந்துகள் தயாரிக்கவோ அதை பயன்படுத்துகிறாங்க. ஆக அதை வந்து ரெஸ்ட்ரிக்டட், அதை குடிக்கக்கூடாது. ஆனால் அதை வந்து குடிக்கிறதுக்கு தேவைக்காக இந்த கள்ள மது விற்கிறவங்க வாங்கி கொண்டு கொடுத்தது இந்த மாதிரி உயிரை போக்கடிச்சிட்டாங்க. அது வந்து இந்த சாராயத்தை குடித்தோம்னா எரியும் தொண்டை, அது குடித்தா ஜூஸ் குடிச்ச மாதிரி இனிப்பாக இருக்கும். இதில் தண்ணியை அதிகமாக கலந்துட்டோம் அப்படின்னா இது வந்து டைல்யூட் ஆகிடும். அதில் நீங்கள் எவ்வளோ தண்ணியை கலந்தாலும் அது டைல்யூட் ஆகாது, அதோட விஷத்தன்மை போகாது. அது குடிச்சாச்சுன்னா முதல்ல கண்ணை பாதிக்கும், அடுத்தால வந்து லிவரை பாதிக்கும், அதுக்கடுத்தால இதயத்தை பாதிக்கும், உயிரே போயிடும். இதுக்கு என்ன மருந்து அப்படின்னா, மாற்று மருந்துன்னா சாராயம் தான், ஆர்டினரி சாராயம் தான். ஈத்தல் ஆல்கஹால் தான் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் பாருங்கள் இதை தான் பயன்படுத்துவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். அதுக்கு மாற்று மருந்தே சாராயம் தான். நல்ல சாராயம் தான் கள்ளச்சாராயத்துக்கு மாற்று மருந்து, விஷ சாராயத்துக்கு. கள்ளச்சாராயம் இல்லை, விஷ சாராயம். அப்போ அவங்கள வந்து குண்டர்ச்சட்டத்தில் போட்டால் குண்டர்ச்சட்டத்துலேயும் வெளியே வந்துடுறாங்க, முடிச்சு. இப்போ யாரோ பேப்பரில் இன்னைக்கு பார்த்தேன், ஒருத்தர் பேரில் 3 முறை குண்டர்ச்சட்டத்தில் போட்டு திருப்பி வெளியே வந்திருக்காரு. இப்போ 6000 லிட்டர் சாராயத்தோட பிடிச்சாங்க, ஜாமீனில் வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆக இந்த சட்டம் வழிமுறைகளை வந்து கஷ்டமாக வெயிலில் வராத அளவுக்கு மாற்றி அமைக்கணும். அதே மாதிரி காவல்துறையிலையும் சில கருப்பாடுகள் இருக்கு. அவங்க பேரில் கடுமையான நடவடிக்கை இருக்குது. சிலரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டுமே காரணம் இல்லை, நிறைய பேர் அதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. லோக்கல் போலீஸும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, மதலுக்கு போலீஸும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணும். இதுங்களை ஊக்குவிக்கிறதுக்கு கட்சிக்காரங்க நிச்சயமாக இதுக்கு பின்னணி இருப்பாங்க. அவங்களுக்கும் யாருன்னு பார்த்து அவங்க பேரில் கடுமையான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கணும். எடுத்தால் தான் இதை ஒழிக்க முடியுமே தவிர இல்லை உயிர் பலிகளை தடுக்க முடியாது. இதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், சட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். ரெண்டாவது, தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து அந்த காவல்துறையிலையும் கற்பாடுகள் இருக்காங்க, அரசியல்வாதிகளோட தலையீடும் இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்களே வந்து அந்த அமலாக்கத்துறை புரியல வேலை பார்த்துருக்கேன், இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்துருக்கேன். ஆமாம், அதாவது 99, 2000 ஆண்டுகளில் பொன்னேரி பகுதியில் வேலை பார்த்துருக்கேன். அந்த சமயத்தில் அது திருவள்ளூர் மாவட்டமாக இருந்தது. அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 யூனிட் இருந்தது. அந்த 3 யூனிட்டில் திருவள்ளூரில் இருக்க யூனிட்டில் இதே மாதிரி கள்ளச்சாராய சாவுகள், விஷசாராயம் அறிஞ்சு இதே மாதிரி மெத்தனால் அருந்தி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு டெத்து அங்கே நடந்தது திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில். அதுக்கு சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவை ஜாஸ்தியானதுனால என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் இருக்க இதில் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கி கொண்டு வந்து சப்ளை பண்ணிட்டாங்க. அதை குடிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதில் அந்த யூனிட்டில் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஏடிஎஸ்பி டிஎஸ்பி எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருத்தணியில் ஒரு யூனிட் இருந்தது, அங்கேயும் இது மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு. விஷசாராயம் அறிஞ்சு இறந்து போனதில் அந்த யூனிட்டில் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ நான் பொன்னேரி யூனிட்டு, நான் ஒருத்தன் தான் அந்த மொத்த டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 35 பேரை குண்டர் சட்டத்தில் போட்டேன். இது கடுமையான நடவடிக்கை எடுத்து ரொம்ப கஷ்டமாக, அதாவது காலையில் 4 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும், என்ன நடக்குதுங்கிறது கண்காணிக்கணும். முதல்ல வந்து அதுக்கு துப்பு வைக்கணும், என்ன பண்ணுறாங்க. எங்கேயாவது சாராயம் வந்து இவங்க வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறது வந்து அது வேற தனி. அந்த கள்ளச்சாராயங்கிறது எப்படி காய்ச்சுறாங்க அப்படின்னா, ஒரு பேரல் எடுத்து அந்த பேரலில் சென்டராக ஒரு இடத்துல போட்டு ஒரு 50 கிலோ சர்க்கரை, அதாவது யூஸ் ஆகாத சர்க்கரை, அதை போட்டு அது கூட தண்ணியை ஊற்றி அது கூட அந்த பேட்டரி செல்லு, மரப்பட்டை, வேலை மரப்பட்டை, அப்புறம் வந்து கடுக்கா, இது எல்லாத்தையும் போட்டு அதை பூமியில் புதைச்சிடுறாங்க தண்ணி ஊற்றி. ஒரு வாரத்தில் அது எல்லாம் இதாகி சாக்கடை தண்ணி மாதிரி ஆயிடுது. அதை எடுத்து பானையில் வச்சு காய்ச்சுறாங்க. காய்ச்சி அதுலேருந்து ஆவி வருது இல்லையா, அந்த ஆவியை மேலே வரையில் அந்த ஆவியை கண்டென்ஸ் பண்ணதுக்கு மேலே ஒரு பானையை வைக்கிறாங்க. அது கீழே ஒரு துளையை போடுறாங்க, அந்த ஆவி மேலே போகுது. அந்த பானைக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறாங்க. ஆக அந்த ஆவி வந்து அந்த தண்ணியில் பட்ட உடனே கண்டென்ஸ் ஆகுது. இடையில ஒரு தட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, தாம்பலம் மாதிரி. அதில் வந்து சுட்டு சுட்டாக விழுது. அந்த தாம்பலத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு டியூப் போடுறாங்க. அந்த டியூப் வழியாக வந்து அது இறங்குது. இந்த மாதிரி அதை காய்ச்சி சாராயம் எடுக்கிறாங்க. அந்த சாராயமும் கூட 30% மேலேயே இருக்கும். அதுலேயும் தண்ணியை கலந்து தான் இருக்கிறாங்க. ஆனால் அதில் அந்த கள்ளச்சாராயத்தால் சாவுகள் வந்து வராது. தண்ணி வந்து அதிகமாக கலக்காமல் இருந்தால் வரும். ஆனால் இந்த மெத்தனால்ங்கிறதுல கட்டாயம் வரும். இந்த மெத்தனால்ங்கிறது அது கலப்படம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அது சப்ளை கரெக்டாக இருக்கணும், அதை செக் பண்ணுற அதிகாரிகள் கரெக்டாக இருக்கணும். அங்கேருந்து வெளியே வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு பார்க்கணும். ரெண்டாவது, இந்த சாராயம் விற்கக்கூடியவங்க சம்மந்தப்பட்டவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த நடவடிக்கைங்கிறது ஒரு பேருக்கு கண்ட்ரிபியூட் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே பெயிலபிள் செக்ஷன், அவங்க வெளியே வந்துடுறாங்க, அப்புறம் போட்டு என்ன பிரயோஜனம். அதனால் அரசாங்கம் வந்து இதில் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து கேட்க வந்தது என்ன சார், நீங்கள் இந்த துறையில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வந்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள்
இப்போ அரசியல்வாதிகள் தலையீடுகள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி நீங்கள் வேலை பார்த்த காலங்களில் அது மாதிரி இருந்ததா? நீங்கள் அதை அரசியல்வாதிகள் அவங்க நேரம் நம்மகிட்ட வர மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாராயம் விற்கிறவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நான் இருந்த ஊரெல்லாம் வந்து ஊர்லேயே ஏலம் விடுவாங்க. கிராமத்தில் யார் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு சாராயம் விற்றுக்கலாம், நீ எவ்வளோ எடுக்கிற, நான் 5 லட்சம், நான் 8 லட்சம், 10 லட்சம் அப்படின்னு விடுவாங்க. அந்த 10 லட்சத்தை வாங்கி அந்த ஊரில் கோயில் திருவிழா நடத்துவாங்க. ஆக அந்த ஊரில் போய் போலீஸ் பிடிக்க போனால் மொத்தம் ஊருக்கு வந்து மறைச்சிடுவாங்க, போலீஸை பிடிக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அதாவது அந்த தவறை வந்து ஒரு நியாயப்படுத்தி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சாமர்த்தியமான நடவடிக்கைகளாக பண்ணணும். நம்ம வந்து அவங்க ஊருக்காரங்களையும் போய் வச்சக்கூடாது, அதே சமயம் தவறு செய்கிறவங்களும் விடக்கூடாது. இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாச்சுன்னா சம்மந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுக்கணும். மெயினாக வந்து நம்ம காவலர்களை மஃப்டியில் அனுப்பிச்சு என்ன நடக்கு ஏது நடக்குங்க கண்காணித்து, எங்கேயோ கோல் போட்டிருக்காங்க, பேரல் எங்கேயா போட்டிருக்காங்கன்னா அதை அந்த லெவல்லே கழிச்சு யார் போட்டிருக்காங்களோ அவங்க பிடிச்சி உள்ளே போடணும். அந்த மாதிரி நம்ம ஆரம்ப லெவல்லே பண்ணால் தான் தடுக்க முடியுமே தவிர, அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போய் கடைசியில் விஷசாராயம் உள்ளே வரக்கூடியது மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு இதில் வந்து ஒரு லேடி வந்து கள்ளச்சாராயம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கேஸ் போட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. அந்த ஊருக்குள்ளேயே போக முடியாது. அந்த ஊரோட அமைப்பு எப்படின்னா மெயின் ட்ரங்க் ரோட்லேருந்து அந்த ஊர் வரைக்கும் காலியாகவே இருக்கும் இடம். இந்த பக்கம் இங்கேருந்து போலீஸ் ஜீப் திரும்பினா அவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு போனால் எதுவுமே கேஸ் ஸ்மெல்லு தான் இருக்கும், பிடிக்கவே முடியாது. இது மாதிரி ஒரு 4-5 சம்பவங்களில் போய் அந்த இடத்துல போய் பார்த்து அங்கே சாராயம் விற்று உண்மைதான், அந்நேரம் தான் விற்றான்னு தெரிஞ்சு அவங்க பேரில் நான் வந்து அப்ஸ்காண்டிங் எஃப்ஐஆர் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு நாள் இவங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண் காவலர்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு காவல்துறை வாகனம் இல்லாமல் வேறு வாகனத்தில் போய் இருட்டுற சமயத்தில் இப்போதான் வண்டி வந்தால் தெரியாது, லைட்டே போடாமல் போய் அவங்க போய் பிடிக்க போனோம். அவங்க வந்து குடிசை வீடு தான், உள்ளே போய் இது பண்ணிவிட்டு அந்த வடிவேலு படத்தில் வர மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் பெண் காவலர்களை வச்சு ஏற்கனவே நாங்கள் எல்லாம் போய் புடவைலாம் எடுத்துகிட்டு போவோம், அதெல்லாம் போட்டு அவங்கள சுற்றி இது பண்ணி டக்குன்னு வண்டியில் ஏற்றி கொண்டு வந்தாங்க. இப்படி ஊரெல்லாம் திரண்டுச்சு. ஊரெல்லாம் திரண்டு எங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க. அப்புறம் நாங்கள் அவங்களை கொண்டு வந்து நைட்டு அவங்களை ரிமாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எஸ்கேப் போகிறவங்க தான் வந்து இப்போ கலெக்டர். அவங்ககிட்ட போய் இது மாதிரி இத்தனை கேஸ் இருக்குது, நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, குண்டு சட்டத்தில் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி, அவங்க எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரெக்கார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால ரெக்கார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கணும். அதாவது தடுப்பாணை, குண்ட தடுப்பு ஆணையை உள்ளே போகிறதுக்கு ஆணைக்கு எடுத்தாங்க போகிறோம். அதுக்காக இருக்கையில் ஒருத்தர் வந்தார் என்னில், சார் நான் அந்த ஊரோட தலைவர் அப்படின்னாரு. சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி, சார் டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா? அவ்வளோ இல்லைங்க, உங்களை நீங்கள் அந்த அம்மாவை கேஸ் போட்டிங்க, அவங்க வந்து சாராயம் விற்கிறது இல்லை அப்படின்னாங்க. சரிங்க, அதுக்கு என்ன இருக்குது, அவங்க விற்கிறது இல்லைன்னு இங்கே கோர்ட்டில் போய் செங்கல்பட்டு கோர்ட்டு தான், செங்கல்பட்டு கோர்ட்டில் செஷன்ஸ் கோர்ட்டில் நீங்கள் போய் அவங்க சாராயம் விற்கிறதுன்னு சொல்லி நீங்கள் வாதாடுங்க, வைக்கல வச்சு நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம், நாங்கள் சொல்ல போகிறோம். அது மாதிரி அவங்க ஜட்ஜி ஜாமீனில் விட்டாங்கன்னா கூப்பிட்டு போங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், இல்லை சார் அந்த அம்மா சாராயம் விற்கிறேன்னு சொல்லி நான் விஏ விட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், இதை பாருங்கள் சார் எனக்கு கொடுத்தாரு. நான் வாங்கி பார்த்தனால அந்த அம்மா வந்து சாராயம் விற்கிறதுலேருந்து இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். அந்த சொன்னாங்க, நான் இதை தான் கொடுத்து கோர்ட்டில் வந்து வாதாட போகிறேன் அப்படின்னு. சார் நீங்கள் வாதாடுங்க, இது கேட்டால் நீங்களும் கூட இதை காட்டுங்க சார் அப்படின்னு. நான் காட்டுறேங்க, கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். அதை அனுப்பிச்சி விட்டேன். அவர் போனதுக்கப்புறம் நேராக நான் கலெக்டர்கிட்ட போய் இது மாதிரி வந்து எங்களை குண்டு தடுப்பு சட்டத்தில் உள்ள இந்த இதை எல்லாம் காட்டினா அவங்க எல்லாம் பார்த்துட்டு கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு சீல் போட்டு என்கிட்ட கொடுத்து போய் ஜெயிலில் சர்வ் பண்ணாங்க. இப்போ சொன்னால், சார் நீங்கள் வந்து அவங்கள குண்டர் சட்டத்தில் போட சீல் கொடுத்துருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு கீழே ஒரு சாராயம் வைக்கிறது இது மாதிரி சரி கொடுத்துருக்காங்க. வாங்கி பார்த்தோன்னு ஒரு கடுப்பு போயிட்டேன். அப்படின்னு சொல்லி பட் அப்போ தான் மைக் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மைக்கில் கூப்பிட்டு கும்மிடிப்பட்டி தாசில்தாரை கூப்பிட்டு, இந்த விஏஓ இருக்காரா, இங்கே தான் இருக்காரு அப்படின்னா, அவர் அழைச்சிட்டு நேரங்க வாங்க அப்படின்னு. இப்போ என்ன கூப்பிட்டு அங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இங்கேருந்து திருவள்ளூர் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா. சரி, நான் வெளியே போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அங்கே வந்தாங்க. வந்த உடனே அதுக்கு இடையில ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வந்த உடனே அவருக்கு வந்து அந்த ஆர்டரை கையில் கொடுத்து சஸ்பென்ஷன் ஆகும். அங்கே சாராயம் வைக்கிறாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டு அவங்க வந்து தனக்கு கேஸ் போட்டிருக்காங்க, நாங்கள் குண்டச்சட்டத்தில் போட சொல்லி கைது போட்டிருக்கேன், நீ சாராயம் வைக்கலன்னு சொல்லி எப்படி கைது கொடுத்து சரி கொடுத்தீங்கன்னு சொல்லி அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால அந்த மாவட்டத்தில் உள்ள யாராவது சாராயம் விற்கல 2 பேருக்குள்ள மோட்டிவில் ஒருத்தர் விற்கிறாங்கன்னு யாராவது பெட்டிஷன் போட்டாங்கன்னா, இவர் விற்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு போய் யார்ட்டையா சர்டிஃபிகேட் கேட்டால் விஏஓ கிட்ட யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஐயோ அந்த சர்டிஃபிகேட் வச்சு எங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இப்போ நடந்தது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் என்னென்னா, நான் இருந்த பீரியடில் எந்த சாராய சாவும் எங்கள் இதில் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டேன். அந்த மாவட்டம் முழுக்குமே மற்ற 2 யூனிட்ல இருந்தவங்களும் போயிட்டதுனால நானே வந்து என்ன பார்த்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு என்னென்னா ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டேன். கிட்டத்தட்ட 35 பேரை குண்டா செலவு போட்டேன். பிஎல் ஆக்ட்னு சொல்லுவாங்க, பூட்லெக்கர் ஆக்ட்.
அதில் போட்டேன். ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்தேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் எப்பவும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் நல்லபடியாக வந்து. இப்போ சில இடங்களில் பொதுமக்கள் ஆதரவோடய நடக்குதுன்னு சொன்னீங்க. அப்புறம் பொதுமக்கள்கிட்ட அதுக்கு சொன்ன விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது காரணம் இல்லை, தெரிஞ்சே பண்ணுறாங்க. இப்போ நடக்கிறத பற்றி எனக்கு தெரியாது. நான் சொல்றது அந்த காலத்தில் சொல்கிறேன். அந்த காலத்தில் அந்த ஊர்களில் தெரிஞ்சே அவங்க வந்து ஏழை விட்டாங்க. அது யாரை விடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவர் யார், அவர் பேரில் ரிப்போர்ட்டில் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ எஸ்கே பிரபாகர் வந்து அவங்க கலெக்டராக இருந்தாங்க. அவங்களுக்குலாம் நடவடிக்கை எடுத்து அவங்க பதவியே காலி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உளவுத்துறையிலேருந்தும் அறிக்கை கொடுப்பாங்க. உளவுத்துறையும் கடுமையாக செயல்படும். இதில் அதாவது இதில் வந்து ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த ஆக்டை மாற்றணும். ஆக்டுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்குற மாதிரி இந்த ஆக்டை மாற்றணும். அதே மாதிரி காவல்துறையை பொறுத்தவரை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ சிலர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சம்மந்தப்பட்ட எல்லாருமேலையும் எடுக்கணும், ஒருத்தரையும் விடக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய அந்த சாராயக்காரர்களை கேஸ் போடுவோம். ஆனால் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்க வரக்கூடிய அரசியல்வாதிகள் மற்ற யார் இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, இது கொலை குற்றமாக கருதணும். கொலையாக தான் அதுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரி சட்டங்கள் மாற்றணும். எங்கேருந்து இது வந்து இது வெளியே இவங்க எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, எங்கேருந்து சப்ளை பண்ணதில், அதாவது அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் மூலமாக அந்த ஆலைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் சொன்ன அந்த ஆலைகளுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அவங்க வங்கி ஸ்டாக் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாக்கில் எவ்வளோ எடுக்கிறாங்க, ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, மீதி இருக்கணும். அது அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வெளியே வந்துருக்கணும். இல்லை எடுத்து கொண்டு போய் சப்ளை பண்ணுறாங்களே அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கணும். இல்லை இந்த ஆலையிலேருந்தே வந்திருக்கணும். எங்கேருந்து வந்தது இப்போ விசாரணையில் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு அவங்க பேர்லேயும் இந்த கொலை கூட்டத்தில் அவங்களையும் அக்யூஸ்டாக செய்யணும். இப்போ இந்த இறந்தவங்களுக்கு வந்து 10 லட்சம் அரசாங்கம் வந்து நிவாரண நிதியாக அறிவிச்சிருக்காங்க. இப்படி கலாச்சாரம் குடிக்கிறவங்களுக்கு 10 லட்சம் நிவாரணமாக கொடுக்கறது அதை ஊக்குவிக்கிற மாதிரி ஆகாதா? ஒரு உயிர் போயிருக்கு, அதுக்காக வந்து அரசாங்கம் ஒரு உதவி செய்யுங்கிற நோக்கத்தில் செய்கிறாங்க. இது நீங்கள் நினைக்கிற பார்வையிலையும் பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த பார்வையிலையும் பார்க்கலாம். ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அரசாங்கம் நினைக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு இது கொடுக்குறாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சு இருந்தால் காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வையில் பார்க்குறீங்க. அப்படியும் பார்க்கலாம். ஆனால் வந்து இது இவங்க வந்து அரசாங்கம் நினைக்கிறாங்க உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் பார்க்குறாங்க. உதவி செய்யட்டும். அதே சமயத்தில் தவறு செய்கிறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கையில் வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் கோர்ட்டு மூலமாக. இப்போ வந்து நஷ்டஈடு கொடுத்துருக்கோம், இழப்பீடு கொடுத்துருக்கீங்க, ஓகே. ஆனால் உண்மையான இழப்பீடு அப்படிங்கிறதுனா இது சப்ளை பண்ணவங்க யார், இல்லை சம்மந்தப்பட்டவங்க யார், எல்லாரையும் பிடிச்சி எல்லாரையும் கோர்ட்டில் நிறுத்தி எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதை கொலை குற்றவாளிகளாக பார்த்து கொலை குற்றமாக கருதி கொலை குற்றமாக தண்டனை வாங்கி கொடுத்தா அது இப்போ தான் வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும்போது என்னோட கருத்து. இதில் நம்ம இதுக்கு முன்னாடி இது மாதிரி பெரிய சம்பவங்கள் என்ன நடந்திருக்கு சார்? இப்போ கள்ளச்சாராயம் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. சென்னையிலே கூட முன்னாடி செஸ்டிஸ்லாம் நடந்திருக்கு. ஆமாம், புறநகரில் நடந்திருக்கும்போது இப்போ கொஞ்சம் அவுட்டரில் போயிருக்கு. நிச்சயமா வந்து அதிகமான காரணம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த டாஸ்மாகில் வந்து அதோட விலை ஜாஸ்தி இருக்குது ஒரு காரணம். இதெல்லாம் சீப்பாக கிடைக்கிறனால இதை நோக்கி அவங்க போகிறாங்க, அதுவும் ஒரு காரணம். அந்த ஊரில் ஒரு திருவிழா இருக்கலாம், இல்லை யாராவது இறந்து போயிருக்கலாம், அப்போ வந்து தேவைகள் ஜாஸ்தி இருக்கலாம். அந்த தேவைகளுக்காக இது மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கலாம். விசாரணைலாம் தெரிய வரும். நிச்சயமாக இதில் இந்த மற்ற மதுக்களை அங்கே இருந்த இதெல்லாம் கைப்பற்றி, அதாவது எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். போலீஸ் வந்து என்ன பண்ணணும், இன்வெஸ்டிகேஷனில் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி கரெக்டாக எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி. இன்னொரு சம்பவம் இது மாதிரி நடக்கக்கூடாது. கள்ளச்சாராயம் தயாரிக்கிறதும் அதை விற்கிறதும் குற்றம். இது விஷசாராயத்தை விற்கிறது அதை விட பெரிய குற்றம். இதுக்கு இவங்களுக்கெல்லாம் தண்டனை வந்து கடுமையாக இருக்கணும். ஆனால் பொதுமக்கள் வந்து இதுக்கு தகவல்கள் தர்றது இல்லையா? பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்காது. பொதுமக்களுக்கும் தெரியும், காவல்துறையினருக்கும் தெரியும், அங்கே இருக்க அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். தெரியாமல் இது நடக்குன்னு சொல்லவே முடியும். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், இதை மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்து இது எப்படி கடுமையாக ஆக்குனா? அதாவது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு ஆக்ட், ஸ்டேட் ஆக்ட் தான். நம்ம அரசாங்கமே இந்த சட்டத்தை மாற்றலாம். நம்ம சட்டசபையிலே தீர்மானம் கொண்டு வந்து இந்த சட்டத்தை வந்து கடுமையாக்கலாம். அதை கடுமையாக்கணும். முதல்ல பெயிலபிள் செக்ஷனே இருக்கக்கூடாது. தவறு செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து உள்ளே இருக்கணும். அதை மாதிரி நான் பெயிலபிள் செக்ஷனாக மாற்றணும். தண்டனைகள் ஃபைனபிளாக இருக்குது, எல்லாமே ஃபைன் கட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதுவும் இருக்கக்கூடாது. நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், சிறை தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரி சட்டத்தை மாற்றணும். ரெண்டாவது, யார் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அரசியல் மட்டத்திலையும் காவல்துறை மட்டத்திலையும் கண்காணித்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த தவறு செய்கிறவங்களை குண்டர் சட்டத்தில் போடணும். குண்டர் சட்டத்தில் போட்டாலும் அவங்க திருப்பி வெளியே வந்து அதை தான் பண்ணுவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது. நன்றி.